சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, பசியே இல்லை. அதுவும் இல்லாமல் அம்மா வேற அதை சாப்பிடு இதை சாப்பிடு இதை சாப்பிடு அதை சாப்பிடு, இதில் ஐயா அதுக்கும் மேலே இதை சாப்பிட்டே ஆகணும் இதை குடிச்சே ஆகணும்னு சொல்லி வயிறை முட்டை முட்டை ஜூஸாக வாங்கி கொடுத்துட்டாங்க. என்னால் இப்போதைக்கு எதுவுமே சாப்பிட முடியாது, கொஞ்ச நேரம் ஆகட்டும். என்னால சத்தியமா நினைச்சே பார்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு விஷயம் கனவு மாதிரி இருக்கு. எனக்குமே அப்படிதாங்க இருக்கு. அந்த உணர்வை வெளியே சொல்றதுக்கு முடியல. நிஜமா அந்த உணர்வுக்கு வார்த்தையே இல்லைன்னு தான் சொல்லணும். உள்ளுக்குள்ள ஏதோ பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு. தினந்தோறும் வேகமாக நடப்பேன், வேகமாக உட்காருவேன், டப்புன்னு எந்திரிப்பேன் வைப்பேன், அப்படியெல்லாம் இருந்துட்டு இன்னைக்கு அடி வயிற்றுல கை வச்சு உட்கார்றதும், ஐயோ நம்ம சட்டுன்னு எந்திரிச்சிட்டோம்னா வயிற்றுல இருக்க குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயத்தில் எந்திரிக்கிறதும், அது ஒரு மாதிரி இருக்குங்க. சொல்றதுக்கே முடியல. நல்லா இருக்கு அந்த உணர்வு. அப்புறம் தாய்மைனா சும்மாவா? இல்லைங்க, இது இன்னைக்கு தானே தெரிஞ்சது. நேற்று வரைக்குமே நான் எப்படி ஓடுவேன் ஒடியாருவேன், ஏதாவது வேலை துருத்துருன்னு ஏதாவது ஒன்று செய்யணுன்னே தோணும். ஆனால் நீங்கள் தான் செய்ய விட மாட்டீங்க. ஆனால் இன்னைக்கு ஏதாவது வேலை செஞ்சால் ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு பயமாக இருக்கு. லூசு லூசு, வேலை செய்யறதுக்கு தான் நான் இருக்கேன்ல, நீ எதுக்கு கவலைப்படுற? நீ ஜம்முன்னு உட்காந்துருந்தா அது போதும். எப்படி ராணி மாதிரி உட்காந்துட்டே இருந்தா உடம்பு தான் ஏறி போகும், அப்புறம் குண்டு பண்ணின்னு எல்லாரும் சொல்ற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் கண்ணு தெரியாமன்னு சொல்றது. எனக்கு என்னைக்குமே என் ராணி புசு புசுன்னு நல்ல பஞ்சு முட்டை மாதிரி தான் இருக்கும். உண்மையை சொல்ல போனா நீ ஒல்லியா இருந்தா பார்க்கவே முடிக்காது. இப்படி புசு புசுன்னு இருக்கிறது தான் நல்லா இருக்கு. அட நெசமா தான். எங்க அம்மாயி கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணுங்க, ஃபோன் போட்டு சொல்றீங்களா? அப்படித்தானே, சொல்லிட்டா போச்சு. இரு ஃபோன் பண்றேன். ஏங்க நான் சொல்லல, நீங்க சொல்லுங்க. உன் வாயில சொன்னாதானே அவங்க சந்தோஷப்படுவாங்க. இல்லைங்க, என்னமோ தெரியல, ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. அம்மாயி கிட்ட எப்படா இதை சொல்றதுன்னு. என் அழகி என் அழகி, நான் சொல்லிக்கிறேன். இவங்கெல்லாம் எப்படித்தான் வீட்டில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களானே தெரிய மாட்டேங்குது. எப்போ வந்தாலும் இந்த துணி துவைக்கிற இடத்துல ஆள் இருந்துக்கிட்டே தான் இருக்கம்மா. ஏண்டியம்மா, அங்கே துணி கிடக்கே, அங்கே யாராவது உட்காந்து துணி துவைக்கிறாளா? இல்லை இல்லை, அதை ஓரத்தில் எடுத்து வச்சுட்டு துவைங்க. இல்லை ஆள் எதுவும் சத்தம் போட போகிறாங்க. அந்த துணி ஏற்கனவே துவைச்சி வச்சாச்சு, மறந்துட்டு போயிட்டாங்க. யார்? அந்த வெள்ளை வீட்டுக்காரவங்க தான், அவங்க எடுத்துப்பாங்க. நீங்கள் அதை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் துவைங்க. சரி அம்மா சரி அம்மா. எப்படி அம்மா தூக்கிட்டே வர முடியல சாமி. ஆத்தாடி பாரு, பைத்தியக்காரினா இது தான். பாரு, சோப்பு எடுக்காம சோப்பு தூள் எடுக்காம நான் பாட்டுக்கு வந்துட்டேன். நான் ஒரு கை மறந்தாள், எடுத்து வச்ச மரம் அப்படியே மறந்துட்டு வந்துட்டேன். என்னக்கா துணி துவைக்கலையா, அப்படியே வச்சுட்டு போறீங்க? இல்லைம்மா, சோப்பு தூளும் எடுத்துட்டு வரல, மறந்துட்டு வந்துட்டேன். என்னோடது இருக்கு, அதை எடுத்து போட்டு வேணா துவைங்க. இது நம்மளோடது இல்லைம்மா, நான் வேலை செய்யறல வீட்டம்மாவுது. அவங்க தனியாக அதுக்குன்னு சோப்பு தூள்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் தான் நான் துவைப்பேன். இருங்க, அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எதுவும் தப்பாக எடுத்துக்காத அத்தா, எனக்குன்னா பிரச்சனை கிடையாது, அது அவங்களுக்கு, அதனால தான். சரிக்கா அதில் என்னக்கா இருக்கு? இப்போ போன் அடிக்குது பாருக்கா. நம்ம எங்கிட்டாவது போகும்போது அந்த போனெல்லாம் அடிக்கும், நிற்கிற வரைக்கும் ஒரு போனும் வராது. யார் போன்ல? என்ன மாப்பிள்ளை தம்பி கூப்பிடுறாரு, என்னன்னு தெரியலையே. ஹலோ தம்பி. பாட்டி, நான் தான் அழகு பேசுறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்கே துணி துவைக்க வந்தையா, இந்த குளத்தங்கரையில் இருக்கேன். என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா? இந்த அங்கமில் என்ன பண்ணுறா? எல்லாரும் இருக்கோம். என்ன ஃபோனே பண்ண மாட்டேங்கிறீங்க? அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கீங்களோ? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்கப்பா, வேலை கொஞ்சம், அதான் நம்ம என்னத்தை போய் பிஸியாக இருக்கோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். முக்கியமான விஷயமா? என்னங்கய்யா? என்னங்கப்பா? ராணி, சொல்றியா? ஐயோ நான் சொல்லலை. சரிம்மா, கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போறீங்களா? வீடு வரைக்குங்களா? என்னங்கப்பா, என்னங்க ஆச்சு? கொஞ்சம் வந்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். ஏங்கப்பா, எதுவும் பிரச்சனைங்களா? திடீர்னு இப்படி கூப்பிடவும் பயமா இருக்குது. சின்ன பிள்ளையாவ, அவளுக்கு இந்த நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. ஏதோ துடுக்குத்தனமாக ஏதோ பேசியிருந்தான்றதுக்காகலாம் எதுவும் பண்ணிவிடாதீங்க. ஐயோ, நீங்கள் என்ன அம்பிட்டு தூரம் பயப்படுறீங்க? எல்லாம் நல்ல விஷயம்தான். நீங்களே வந்து உங்கள் பேத்திக்கிட்ட கேட்டுக்கோங்க. எனக்கே சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கா? அத்தாடி, என்ன ஏதுன்னு தெரியலையே. அந்த இருங்கப்பா, உடனே கிளம்பி வாரேன். சொல்லவே சொல்ல மாட்டேன். என்ன ஏதுன்னு தெரியலையே. தம்பி வேற உடனே கிளம்பி வாங்க வீட்டுக்குன்னு சொல்லிவிட்டாப்படி. ஐயோ, எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியலையே.
ஏற்கனவே அந்த ஆட்டக்காரி ராசம்மா என் புள்ள வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு கங்கன்னு கட்டிக்கிட்டு காத்து கிடக்குறா. இதில் இதுங்க வாழ்க்கையில் எதுவும் பிரச்சனைனா அவளுக்கு வாய்க்கெல்லாம் அவளால் போயிடும். 2 பேரும் வாழ்ந்து காட்டணும், அப்படி வாழணும் இப்படி வாழணும்ல வந்துச்சுங்க. ஏதாவது ஒன்றுனா என்ன பண்ணுறது? ஐயோ துணி வேற கிடக்குது. சரி இன்னைக்கு இல்லைன்னா என்ன, நாளைக்கு வந்து துவைச்சிட்டு நம்ம கிளம்புவோம். கிளம்பி அங்கே போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. என்னக்கா துணி எடுத்துட்டு வந்தீங்க துவைக்கணும்னு, இப்போ என்ன துணி எடுத்துக்கிட்டு போறீங்க? இல்லைம்மா, எங்கள் பேரண்டி ஃபோன் பண்ண அப்படி உடனே வீட்டுக்கு வர சொல்லி, அதான் என்ன ஏதுன்னு போய் பார்க்கணும். இந்த வாரம்மா நீங்கள் துவைங்க. ஏ காஞ்சனா, ஏ காஞ்சனா, ஏ அறிவு கட்ட காஞ்சனா, எங்கடி போய் தொலைஞ்ச? ஐயோ இந்த ஆள் வேற வெறி கொண்டு வேங்க மாதிரி வாரானே. என்னைய மட்டும் இங்கே நிற்கிறத பார்த்தா என்னை கொண்டு கொலை எடுத்து விடுவானே. இப்போ என்ன பண்ணுறது? அம்மா திமிர் எடுத்தவளே, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குதாடி? நீ எல்லாம் படித்த பிள்ளை தானே? படித்த பிள்ளை எவ்வளவு இந்த வேலை பார்ப்பாளடி? ஏண்டி வீட்டுக்கு வேலைக்கு வந்தவங்களுக்கு யாராவது உப்பையும் காரத்தையும் அள்ளி கொடுத்து கொடுப்பாங்களா? இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க. என்னான்னு நொன்னான்னு இதில் வேற அவன் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தாதீங்கன்னு. உன்னோடதை மட்டும் குடிச்சிருந்தான்னு வையே, அவனுக்கு ஏதோ ஆயிருந்தா என்னடி பண்ணுறது? ஒரு வேலைக்காரனுக்கு போய் இந்த அளவுக்கு கேவலமான விஷயத்த பண்ணுறியே. நீ எல்லாம் மனுஷியாடியே. நீ எல்லாம் ஒரு ஜென்மமே கிடையாது தெரியுமா? நீ எல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு போய் எங்கிட்ட போய் தொலை. சி கேவலமான ஜென்மம் முடிச்சவளே. காசுக்காக நீ பெனாயில குடிப்பன்னு தெரியும். ஆனால் இவ்வளோ கேவலமானவளாக இருப்பேன்னு நினச்சி பார்க்கல அரி. அந்தளவுக்கு என்னடி உனக்கு திமிரு? இதுவே அதே நான் குடிச்சிருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு என்ன ஆயிருக்கும்? ஐயோ ஆண்டவனே, நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு ஒத்தாசைக்கு வீட்டில் ஒருத்தி இருக்கணுன்றதுக்கு உன்னை கட்டிக்கிட்டு வந்தா என் உயிரை எடுக்கணுன்னே நீ அங்கேருந்து கிளம்பி வந்திருக்க. அதையும் உனக்கு ஐயோ மாமா என்ன மாமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காலை மேலே வச்சுக்கிட்டு மேலே வாங்க மாமா. மல்லிகா, உனக்கு ஒன்றும் தெரியாது இங்கே என்ன நடந்துச்சுன்னு. இவளுக்கெல்லாம் பாவம் பார்த்தான்னு வையே, நம்ம பாம்புக்கு பாலை வாக்குற மாதிரி. ரெண்டுக்கும் அன்பு காட்ட தெரியாது, கொத்த மட்டும்தான் தெரியும். ஒரு வேலைக்காரனுக்கு டீ வச்சு குடின்னு சொன்ன ஒரே பாவத்துக்கோசரம் அவனுக்கு வெறும் காப்பியில் மிளகாத்தூளியும் உப்பையும் அள்ளி கொட்டி கொடுக்குறா. இவெல்லாம் மனுஷியா? மனுஷ ஜென்மமா? அதே என்ன அடிச்சுப்படி கொல்றானே, இதை எனக்கு கேட்க நாதி இல்லையா? இதுக்கு தான் இவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தானா? என்னை இப்படி சாவடிக்கிறானே இந்த படுபாவி. ஐயோ என் உயிர் போகுதே, என் உயிர் போகுதே. போகட்டும்டி போகட்டும், அப்பயாவது உனக்கெல்லாம் புத்தி வருதான்னு பார்ப்போம். ஐயோ மாமா நீங்கள் என்ன மாமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது தப்பு மாமா. நீங்கள் அடிக்கிறது வைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. முதல்ல இங்கிட்டு வாங்க மாமா, இங்கிட்டு வாங்க மாமா. இல்லைம்மா, இவ பார்க்க அப்பாவியுமா இருப்பா, ஆனால் சரியான கேடி. உடம்பு முழுக்க விஷம்தான், விஷம் பிடிச்சவ. ஏண்டி இவ்வளோ கேவலமானவளை இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடி. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமே கிடையாது. ஐயோ மாமா நீங்கள் பண்ணுறது தப்பு மாமா. ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னு வைங்க, நாளை பின்ன போலீஸ் கேஸ் நம்ம தான் அலைய வேண்டியதாக இருக்கும். முதல்ல இங்கே வாங்க மாமா. என்ன மாமா உங்களுக்கு இவ்வளோ கோபம், இவ்வளோ வெறி, இவ்வளோ ஆத்திரம்? என்ன மாமா இதெல்லாம்? எம்மாடி, இவளை பற்றி உனக்கு தெரியாதுமா. அவள் கேடிமா, கேடி. கையில் கட்டிக்கும் போது தினந்தோறும் வெள்ளு ரோட்டணும். கொஞ்சம் லூஸாக விட்டான்னு வையே, இவன் நம்ம குடியவே கெடுத்து விட்டு போயிடுவா. அவ்வளோ பெரிய கேடி கேப் மாதிரி. என்ன மாமா ஆச்சு? எதுக்கு இப்படி நீங்கள் சண்டை போடுறீங்க? இங்கே பாருமா, நீ இருந்தால் இத்தனை வருஷம் இந்த வீட்டில் இருக்க. வேலைக்காரவங்க எல்லாத்துக்கும் எப்படியெல்லாம் நீ காப்பி வச்சு கொடுத்து எவ்வளோ சோறாக்கி போட்டு எவ்வளோ பண்ணியிருப்ப. இந்த ராட்சசி இருக்காளே, இன்னைக்கு வேலைக்காரனுக்கு டீ வச்சு கொடுக்கலையான்னு கேட்டதுக்கு அது உப்பையும் அள்ளி கொட்டி வெறும் பேப்பர் டம்ளரில் ஊற்றி கொடுக்குறா. இவெல்லாம் மனுஷியா? சொல்லு, இவெல்லாம் மனுஷியா? சொல்லு, இப்போ இவ எவ்வளோ கேவலமானவன்னு நீயே சொல்லு பார்ப்போம். அது தப்பு தான் மாமா. தப்பு தான். இல்லை மாமா, ஏதோ 2 பேத்துக்கும் கை மாற்றி இப்போ அப்படி எதுவும் போட்டு கொடுத்துட்டாலே என்னவோ, அப்படி கூட இருக்கும். ஆமா, நீ சொல்றது சரிதான். 2 பேத்துக்கு போடுறதுல அப்போ இதை மாற்றி இதை மாற்றி போட்டான்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நீயே எடுத்துக்க, ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி ஒரு ஆளுக்கு இன்னொரு மாதிரியுமா வைப்ப. 2 பேர் இருந்தாங்கன்னா 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி டீ காசுன்னு ஒரே மாதிரி பால் ஒரே மாதிரி காப்பி தானே எல்லாம் வைப்பீங்க. ஆமாம் மாமா. அதில் நான் குடிக்கிறதுல நல்லா சக்கரை போட்டிருக்கா, நல்லா இருக்குது. ஆனால் அந்த பயலுக்கு போட்டதில் காரம் உப்பும் அள்ளி கொட்டி இருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது?
வேணும்னு பண்ணின வேலைன்னு தானே தெரியுது. அதை ஏதோ அந்த பேப்பர் கப்பில் கொடுக்காதன்னு சொல்லி நான் பிடுங்கி குடிக்கவும் தெரிஞ்சுது எனக்கு இது. இல்லைன்னா அந்த பையன் குடிச்சிருந்தா என்ன ஆகிருக்கிறது? இவ்வளோ மனுஷ ஜென்மமா? இங்கே பாரு, தெரியாமல் பண்ணுறதுக்கு தான் மன்னிப்பு, தெரிஞ்சு பண்ணுறதுக்கு மன்னிப்பு கிடையாது. அவளையெல்லாம் போட்டு வெள்ளு ரோட்டணும். சரி மாமா, நான் அவகிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். நீங்கள் போங்க. கோவத்தில் அடிச்சு கிடிச்சு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகிப்போச்சுன்னு வைங்க, அப்புறம் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது மாமா. நீங்கள் போங்க மாமா. இங்கே பாருமா, இவகிட்ட சொல்லி வை. இன்னொரு தடவை இவ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தான்னு வை, அவளை பார்க்க வச்சுட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அட்டி மெல்லு ரோட்டி பிடிக்க சொல்லிட்டேன். சரிங்க மாமா, நான் பேசிக்கிறேன். நீங்கள் போங்க மாமா. அடியே எடுபட்ட சிறுக்கி, இன்னொரு வேலை இந்த மாதிரி பண்ணுன, அதுவும் வேலைக்காரங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறத நீ பண்ணுனன்னு வை, உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது சொல்லிட்டேன். ஏம்மா, எதுக்குமா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஒரு வேலை உன்னால் முடியலண்ணா, ஏங்க என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி என்கிட்டயே சொல்லியிருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்படி பண்ணலாமா? சொல்லு பார்ப்போம். நம்மளை நம்பி வேலைக்கு வரவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணினீன்னா இது கடவுள் கூட மன்னிக்க மாட்டான். இன்னைக்கு நீ அவங்களுக்கு இப்படி பண்ணலாம், நாளைக்கு உனக்கே இது திரும்பி வரும்போது அது எவ்வளோ பெரிய நரக வேதனையாக இருக்கும். யாருக்கும் தப்பி தெரிஞ்சு கூட இந்த மாதிரி மனசு செஞ்சு பண்ணிவிடாதம்மா. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. இப்போதான் அறிவுரை சொல்ல வந்துட்டா. உன்ட்ட நான் அறிவுரையை கேட்டேன். என்னம்மா உனக்கு இப்படி அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு உனக்காக நான் பறிஞ்சு பேசுனா, நீ என்கிட்ட இப்படி பேசுற? அப்படிதான் பேசுவேன். என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டா அப்படிதான் பேசுவேன். அப்படிதானம்மா உன்னை அடிச்சாரு, அடிச்சதை தடுத்து நிறுத்தினதுக்கு இப்படி ஒரு பேச்சா? ஆமாண்டி, அப்படிதான் பேசுவேன். உன் வேலையை பார்த்துட்டு போடி. வந்துட்டு அப்பதான் மாமா சொன்ன மாதிரியே இவளுக்கு உடம்பு முழுக்க விஷம்தான். இவ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு நான் ஓடி வந்து தூக்குனேல, என் புத்தியை நான் காலில் கிடக்கத்தை எடுத்து அடிச்சுக்கணும். சி, இவளா ஒரு மனுஷி. எப்படியோ எந்த சாமி புண்ணியமோ இவளை என் பையன்கிட்ட இருந்து தள்ளி வச்சிருச்சு. இல்லைன்னா என் வாழ்க்கையே என்ன ஆயிருக்கும்? ஐயோ, நினச்சா கூட பயமாக இருக்குது. முதல்ல என் பையனுக்கு ஒரு கால் கட்ட போகணும், இல்லையா இந்த ஊரை விட்டு எங்கேயாவது அனுப்பி வைக்கணும். ராட்சசி, இவளா ஒரு மனுஷி. அடே, என்னை அடிச்சிட்டல்லடா, அதுவும் அந்த வீணா போய் விளங்காதவனுக்காக அடிச்சிட்டல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இந்த குடும்பத்தையே சும்மா விட மாட்டேன். உங்கள் எல்லாத்தையும் நடுத்தரவில் நிறுத்துறேன். இந்த காஞ்சனா யாருன்னு இந்த பகைச்சிக்கிட்டவங்க எல்லாத்துக்கும் தெரிய வைக்கிறேன். ஒரு காலத்துல எல்லாம் கடைகணியில நிக்கிறதுக்கு இடம் பத்தாது, அப்படியே நெரிசலா நின்றுகிட்டு இருப்பாங்க. எனக்கு டீயை கொடுங்க, எனக்கு டீ கொடுங்க, நான் தான் முன்ன வந்தேன்னு சொல்லிட்டு அப்படி சண்டை போட்டுக்கிட்டு வந்து லைனு கட்டிக்கிட்டு நிற்பாங்க. இப்பெல்லாம் பாரு, ஓட்டிக்கிட்டு இருக்கிறதா இருக்கு. ஒரு ஆள் நடமாட்டத்தையும் காணோம். எல்லாம் எங்கிட்ட தான் போனாங்க, ஒண்ணுமே தென்பட மாட்டேங்கிறாங்களே. எல்லாம் காசு இல்லாம இருக்காங்களோ? ஐயோ ஆண்டவனே, என்ன பண்றது? இப்படியே போனுச்சுன்னா சீக்கிரம் கடை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான். ஒரு காலத்துல எப்படி வருமானம் வந்த கடை இன்னைக்கு வேலையில்லாம நிக்கிறதா இருக்கு. ஐயா நிறைஞ்சா, என்ன நம்ம அம்மாயி குரல் மாதிரி இருக்கு? நம்ம அம்மாயி என்ன அம்மாயி, என்ன ஆச்சு? ஐயா என்னன்னு தெரியலையா, மாப்பிள்ளை தம்பி போன் போட்டு உடனே கிளம்பி வாங்க வீட்டுக்கு அப்படின்ட்டு. அப்படி நான் துணி துவைக்க போனேன் இப்படின்னு சொன்ன உடனே எனக்கு உயிரே இல்லை. அப்புறம் வீட்டுக்காரவங்கள்ட்ட சொல்லிட்டு துணியை வச்சுட்டு நாளை வந்து துவைச்சி கொடுக்குறேம்மா, அவசரம்னு சொல்லிட்டு நான் ஒடியாந்தேன். வாயா, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். எதுவும் பிரச்சனையா என்ன? என்ன ஏதுன்னு சொல்லலையே, அவர் மொட்டையால வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுவிட்டா. அப்படி ஐயோ, என்ன ஏதுன்னு தெரியலையே. இருங்க, இந்த வாரேன். அண்ணே தெரியும்டா, தெரியும். உங்க அம்மாயி திப்புன்னு ஓடி வருவாங்க. ஓடி வந்தோடனே அண்ணே அண்ணே இன்னைக்கு லீவுனே அப்படிதானே சொல்ல போற? இல்லனே, அக்காவுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அதான். ஏண்டா, நீ வேலை செய்யறியோ இல்லையோடா, அக்காவுக்கு பிரச்சனை ஆட்டுக்குட்டிக்கு பிரச்சனைன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஓடுறதுல மட்டும் குறையில்லை. போன வாரத்துக்கு முந்தின வந்தாண்டா போயிட்டு வந்தீங்க, அதுக்குள்ள என்னடா? இல்லனே, புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணுனா என்னன்னே பண்றது? தம்பி தப்பா எடுத்துக்காதீங்கப்பா, எங்களுக்குன்னு இருக்கிறது அவள் ஒருத்தி தான். அவளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நாங்கள் உசுரோடையே இருக்க மாட்டோம். ஐயா அம்மா அம்மா, எதுக்கு இப்ப நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க? அழாதீங்க முதல்ல. இல்லைப்பா, அவளுக்கு ஏதாவது ஒன்றுனா எங்களால் தாங்கிக்க முடியாதியா. அவள் தான் எங்கள் வீட்டோட கொலை விளக்கு. ஏற்கனவே அவங்க அம்மாவுக்கு இப்படின்னு சொல்லி அவளை பறி கொடுத்துட்டேன். மறுபடியும் எங்கள் வீட்டு பிள்ளைய நான் பறி எடுத்துடக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். அம்மா, நாங்கள் ஒரு எட்டு போயிட்டு வந்துடுறோம்ப்பா. இந்த ஒரு நாள் மட்டும் லீவு கொடுங்க ஐயா. இங்கேயும் பெருசா ஒரு வியாபாரமும் இல்ல, சும்மா தான் இருக்கேன். கூட்டிட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, எல்லா பாத்திரமும் கழுவிட்டேனே, இன்னும் 2-3 டம்ளர் தான் இருக்கு, அதை மட்டும் கழுவிருங்கண்ணே. கழுவுனது கூட எடுத்து வைக்க மாட்டியாடா?
அப்படியே ஓடிடுவியாடா? பஸ் போயிருச்சுன்னா அப்புறம் பஸ் வேற இல்லைண்ணே, நடந்து வேற போகணுண்ணே. சரி சரி, கிளம்பு கிளம்பு. டேய், செலவு காசு இருக்காடா? வீட்டில் சுருக்கு பையில் 500 காசு வச்சிருந்தையா, அப்புறம் வேலை செய்கிறவங்கள்ட்ட 500 1000 வாங்கிட்டு தாயா போகிறேன். அதனால் உங்ககிட்ட இருக்கிறது இருக்கட்டும், நாங்கள் தேவைன்னா கூட கேட்டு வாங்கிக்கிறோம். சரிம்மா சரிம்மா, பார்த்து போங்க. அல்லாம போயிட்டு வாங்க. பொண்ணை கட்டி கொடுத்தா தான் பாரமே குறைஞ்சதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் பொண்ணை கட்டி கொடுத்தா தான் பாரமே மண்டைக்கு ஏறுதுன்னு சொல்லணும். ஆனா உனா ஏதாவது ஒரு பிரச்சனை. பாவம், இவங்களுக்கு என்னைக்கு தான் நிம்மதின்றது கிடைக்குமோ தெரியல. ரெண்டும் இப்படி ஓடுதுங்க. சின்ன பொண்ணு, இதுக்கு அடுத்து அங்கிட்டெல்லாம் 2-3 வீடு இருக்கு. இந்த வீடா இல்லை வேற வீடா? நான் என்னமோ இதுக்கு முன்னாடி 100 வாட்டி இங்கிட்ட வந்துட்டு போன மாதிரி கேட்குறீங்க. நானே இதுதான் புதுசு. போய் பார்த்தா தானே என்ன ஏதுன்னு தெரியும். அடியே, அதுக்குன்னு நம்ம பாட்டுக்கு யாருனே தெரியாதவங்க வீட்டுக்கு கதவை தட்டினோம்னா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே நாய் கீது எதுவும் வளர்த்தாங்கன்னு வையி, நம்ம போய் கதவை தட்டினோம், நம்ம 2 பேரும் எலும்பு கூடமா இருக்கோம். அப்படியே ஒரே கவா தூக்கிருண்டியே. எப்போ பார்த்தாலும் உங்கள் ஆத்தால மாதிரி அவசகுடமாகவே பேசுங்க. நான் எல்லாம் கேட்டுட்டு தான் வந்தேன். பாதணிக்க மரம் இருக்கும், அந்த வீடு தான் அப்படின்னா இதுதான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இதே மாதிரி சிமெண்ட் தொட்டி ஒன்று இருக்கும், அதனால மூடி வச்சுருப்பாங்கண்ணா. அதுதான் இதுவாக தான் இருக்கும். ஐயோ, இதுதான் நினைக்கிறேன். இதுவாக தான் இருக்குன்றா, இதே தான்றா, இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன்றா. ஐயோ, சரி போ, நீயே போய் கதவை தட்டு, நான் இங்கே இருக்கேன். போய் நீயும் வாயா, நான் பாட்டு கதவை தட்டுவேன். வேற எவனாவது வந்து எனக்கு கழுவி ஊற்றுவான். நீ அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்க்குறியா? அந்த வேலைக்கே நம்மக்கிட்டலாம் இடம் கிடையாது. இறங்கு இறங்கு இறங்கு. அதானே, நம்மளை கொஞ்சம் நவர விடுவாளா? விடமாட்டாளே. யார் வீட்டில் முத்து வாங்க போகிறோமோ, இவ பேச்சை கேட்டுக்கிட்டு போய் கதவை தட்டுறேன். இன்னைக்கு என்ன நடக்க போதோ ஆண்டவா. இருந்தா சாமிக்கு, இல்லைன்னா பூமிக்கு. அம்பிட்டுதான் தட்டுங்க. அப்படியே நிற்கிறீங்க. அப்படியே இருடி, எவனாவது வந்துட போகிறான். இரு தட்டுறேன். வீட்டில் யாருப்பா? வீட்டில் யாரு? வெளியே யாரும் வந்திருக்காங்க போல இருக்கு, கதவு தட்டுறாங்க. இரு போய் யார் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அடடே, வாங்க வாங்க வாங்க. இப்போதான் வழி தெரிஞ்சுதா? வழி தெரிஞ்சுதாவா? நானே வழி தெரியாம அங்கிட்டு இங்கிட்டும் சுத்தி கித்தி எப்படியோ வந்து சேர்ந்துட்டேன். சரி சரி, வாங்க உள்ள வாங்க. நீ இங்க வர யார் வந்திருக்காங்கன்னு. எங்க எந்திரிக்கிற? சட்டுன்னு எந்திரிக்க கூடாது. உட்காரு, முதல்ல உட்காரு. பாத்தியா, நீ என்ன இருக்க ஒரு நாளாவது எந்திரிக்கும் போது இப்படி எந்திரிக்காத அப்படின்னு சொல்லியிருப்ப. சாப்பிட உக்காந்து சோத்தை 3 உருண்டை உள்ளுக்குள்ளே இறக்குனா கூட, சின்ன பொண்ணு இதை எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வான்னு சொல்லி சாப்பிட்றவள எழுப்பி அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே பாரு, ஒன்றுமே இல்லாமல் கொண்டாட்டி உட்கார வச்சு வேலை பார்க்குறாங்க. இது ஆம்பளை, இதுவும் ஆம்பளை. சரி சரி, அசிங்கப்படுத்தாத வந்த இடத்துல வந்து உட்காருங்க. வாங்க. என்ன மேடம், உங்க ஆட்டுக்காரர் உன்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்குறாரு. ஏய், இந்த ஓட்டுறது தானே ஆகாதுன்றது. நானா ஓட்டுறேன்? வந்தது வராததுமா. வந்திருக்காங்களே, எந்திரிச்சு வாங்கன்னு கூட கூப்பிடக்கூடாதாம்ல நீ? என்னாடி அப்படி மாயமந்திரம் பண்ணி வச்சிருக்க? கொஞ்சம் என்னன்னு சொல்லு. என் புருஷனையும் அப்படியே ஆட்டி வைக்கிறேன். ஆமாம், வந்த இடத்துல பாரு, ஆட்டி வைக்கிறேன் கீட்டி வைக்கிறேன்னு. ஐயோ, அது ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்ல விஷயம். அதான். நல்ல விஷயமா? என்னாடியே? ஐயா, வெக்கப்படுறியா? அடியே, இந்த கன்றாவியெல்லாம் நம்மளால பார்க்க முடியாதா ஆத்தா? ஏய், இங்கே வரு. சின்ன பொண்ணு. ஐயா, இது என்னடி நெளியிற? ஐயோ, ஏய், என்னடி பண்ற கைய பிடிச்சி? அட, ஒரு நிமிஷம் இரு, இங்க வா. ஏய், அதுவா? அதுதான். அடி பாவி கழுத, நான் நேத்தே உன் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சேன் என்னடா வெளுமையா இருக்குன்னு. அப்படியே ஏமாத்திட்டல்ல. ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு தான் எங்களுக்கே தெரிஞ்சுது, ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்க்கவும். அதான் அவர் என்னை எந்த வேலையும் செய்ய விடாமல் வச்சிட்ருக்காரு. அப்படி ஓடு சக்கன் நானா? இப்போதாண்டி நிம்மதியாக இருக்கு. அந்த ராசமா கிளவியை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு வாரிசு வந்தாச்சு. இனி அந்த சண்டைக்காரியை அடக்கிறதுக்கு இன்னொரு சண்டைக்காரி தான் போ. ஏன்டி சின்ன பொண்ணு அப்படி சொல்ற? ஏன் இல்லை, அவருக்கு ஆசையே அவங்களுடைய அப்பா வரணும்னு தான். அதான். ஓஹோ, அப்படி வரீங்க நீங்க. அப்ப அவரோட ஆசையை நிறைவேற்றுறீங்க.
ஓ, இந்த ஆசைக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்றுலாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று தானா? விட்டா 10 கூட பெற்றுப்பேன். அப்படியாத்தா? பெற்றுக்க. நானும் ஒன்றை பெற்றுக்கிட்டு தையலை போட்டுக்கிட்டு நடக்க முடியாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீ 10 தானே, உன் உடம்புக்கு நீ 20 பெற்றுக்கலாம், ஒன்றும் ஆகாது.